தோட்டம் ஆரம்பித்து 3 வருஷம் இருக்கும். என் பையன் களைக்கொல்லி அடித்ததால் எல்லாம் போச்சு. செடி வாங்கி நட்டேன், அதுக்கு நோய் வந்து பார்க்க முடியாதபடி ஆயிடுச்சு. தோட்டத்துக்கு ಯಾವ கிழக்கில்ல. அவங்க சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் விடணும் செய்யணும்னு சொல்லி கொடுத்தபடியே செஞ்சோம். இந்த டானிக் விட்ட பிறகு இங்கே மண்புழு தெரியுது. எந்த கெடுதலும் வரல. எங்கள் குலதெய்வம் ரங்கசாமி மாதிரி தோட்டம் இப்போ நல்லா இருக்கு. தேவநள்ளி தாலுகா, ஆலூர், துத்நள்ளி. ஊரில் எல்லாரும் ராஜண்ணான்னு கூப்பிடுவாங்க. என் பேர் முனிராஜ். 3 வருஷம் ஆச்சு தோட்டம் ஆரம்பிச்சு. ரோஜா செடி வச்சேன். என் பையன் களைக்குள்ளே அடித்தது எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் செடி வாங்கி நட்டேன். எல்லாம் மகன் ரெடி பண்ணேன். திரும்பவும் அதுக்கு நோய் வந்து பார்க்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பிடுங்கி போடலாம்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா பையனை சிவா என்பவரை தொடர்பு கொண்டான். அவன் தோட்டம் நல்லா ஆனதும் அதை பார்த்து நானும் தொடர்பு கொண்டேன். அப்புறம் ஒரு 2-3 கேன் கொடுத்தாங்க. டாக்டர் சாயில். அதை விட்டதும் செடி நல்லா டெவலப் ஆச்சு. நாங்கள் உரம் எல்லாம் போட்டு வலுப்படுத்தினோம். அதுக்கேற்ப எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. சார், மண்ணில் முதல்ல ஒன்றுமே இல்லை. இவங்க டானிக் விட்டதுக்கு அப்புறம் ஏதோ அங்கே மண்புழுவும் தெரியுது. இப்போ மண்ணில் சத்து வந்ததால தான் செடியும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. மண்ணுக்கும் சத்து கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது சார். இந்த மொட்டு இலையும் முதல்ல இப்படி இல்லை. இப்போ இலையும் நல்லா பச்சையாக வருது, மொட்டும் நல்லா நீட்டாக வருது, குவாலிட்டி எல்லாம் ஆகாது. குவாலிட்டியை பாருங்கள் சார், இப்படி வந்திருக்கு குவாலிட்டி. கடை வந்த பிறகு புண்ணியத்தில் தோட்டத்துக்கு பாதிப்பு வரல. எங்கள் குலதெய்வம் ரங்கசாமி மாதிரி தோட்டம் இப்போ நல்லா இருக்கு. நேற்று 49 கிராம் பூ பறித்தேன். இன்னைக்கு 13 கிலோகிராம். அந்த பன்னீர் ரோஜா ஒரு 15 கிலோகிராம் வந்திருக்கு. எங்களுக்காக வந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு நன்றி சார்.